கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து அதிலுள்ள நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை உபயோகப்படுத்தி உம்முடைய மகிமையை மாத்திரமே நாங்கள் அதில் வெளிப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வேதாகமத்தில் பெண்களில் போன வாரம் இரட்டை பெயர்கள் ஆரம்பித்தல, அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்பாள் பில்காள். இதுக்குரிய வேதாகம பகுதி ஆதி ஆகமம் 29வது வசனம், 29வது அதிகாரம் 2 வசனம் மட்டும் பார்க்கலாம். நீங்கள் ரெஃபரன்ஸ் 24 to 29 எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் நான் படிக்க போகிறது இப்போ 24வது வசனமும் 29வது வசனமும். லாபான் தன் வேலைக்காரியாக சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். அதே மாதிரி 29வது வசனம், மேலும் லாபான் தன் வேலைக்காரியாக பில்காளை தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். இப்போ இவங்க 2 பேரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க 2 பேருமே, சில்பாள் பில்காள், இவங்க 2 பேருமே லாபானின் வேலைக்காரிகள். லாபான் தன் மகள் மூத்தவளை லேயாளை யாக்கோபுக்கு திருமணம் முடித்து கொடுப்பாரு. அப்போ அந்த காலத்தின் வழக்கத்தின்படி அவங்களுக்கு கூட உதவியாக இருக்க, வேலை செய்ய ஒரு வேலைக்காரியை கூட அனுப்புவாங்க. அந்த மாதிரி அனுப்பப்பட்டவள் தான் சில்பாள். யாருக்குன்னா லேயாளுக்கு. அதே மாதிரி ராகேலுக்கு யாரை கூட அனுப்புகிறாருன்னாக்கா பில்காலை. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, லேயாள் பார்வைக்கு அழகாக இருக்க மாட்டாங்க, கூச்ச கண் உடையவள். அப்போ யாக்கோபுக்கு ராகேலை தான் பிடிக்கும். இருவருமே யாக்கோபை திருமணம் செய்து கொண்டவர்கள். ஆனால் லேயாளை விட ராகேலுக்கு தான் ரொம்ப அவன் விரும்புவான். அப்போ லேயாள் என்ன பண்ணுவான்னாக்கா, கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்ததுனால அவளுக்கு குழந்தை பிறக்கும். ஆனால் ராகேலுக்கு அவளுடைய கர்ப்பத்தை அடைத்ததினால் குழந்தை பிறக்காது. அப்போ லேயாளுக்கு 4 குழந்தைகள் பிறக்கும். அதுக்கப்புறம் தான் ராகேலுக்கு குழந்தை பிறக்கும். அதுக்கு முன்னாடி இருவருமே தன்னுடைய வேலைக்காரியை அனுமதிப்பாங்க, யாக்கோபுக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக அனுமதிக்கிறாங்க. இப்போ அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சில்பாள் பெற்ற பிள்ளைகள் காத், ஆசேரு. இவங்க 2 பேருமே இஸ்ரவேலில் 2 சந்ததி உருவாக காரணமாக இருந்தார்கள். இப்போ 2 பேர் பற்றியும் நம்ம ஒன்று கொஞ்சம் பார்க்கலாம். பில்காள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ராகேலோட வேலைக்காரி. இப்போ என்ன ஆகுனாக்கா, ராகேல் கணவனால் அதிகமாக நேசிக்கப்பட்டவள். ஏன்னா அவள் பயங்கர ரூபவதியாக இருந்தாள், ரொம்ப அழகாக காணப்பட்டாள். ஆனால் அவளுக்கு குழந்தை இல்லை. அதனால் ராகேல் என்ன பண்ணுவானாக்கா, தன்னுடைய வேலைக்காரியாக பில்காளை யாக்கோபுக்கு கொடுத்தாள். அப்போ பில்காள் பெற்ற பிள்ளைகள் தான், நப்தலி. அந்த தான் வம்சத்தில் பிறந்தவன் யாருன்னா மனோவாவினுடைய குமாரன் தான் சிம்சோன். இதில் பார்த்திங்கன்னா இவங்க 14 வருடம் நியாயாதிபதி. அப்போல்லாம் நியாயாதிபதிகள் காலம் தானே, அரசர்கள் யாரும் கிடையாது. அப்போ நப்தலி மூலம் ஒரு பெரிய ஜாதியே உண்டாகப்பட்டது. இவங்கெல்லாம் 12 கோத்திரம் சொல்லுவோம்ல, இவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான். யாருக்கு? லேயாளுக்கு, அவளுடைய வேலைக்காரியாக சில்பாள், அதுக்கப்புறமா ராகேல், அவளுடைய வேலைக்காரியான பில்காள். இவங்களுக்கு எல்லாம் பிறந்த குழந்தைகள் தான் அந்த 12 கோத்திரமாக கருதப்படுகிறது இஸ்ரவேலில். இப்போது பில்காள் ராகேலுடைய வேலைக்காரியாக இருந்தாலும் அவளிடத்தில் பரிசுத்தம் இல்லை. ஏன்னா யாக்கோபோட மூத்த மகன் இருப்பான், ரூபன். அவனால் கற்பழிக்கப்படுகிறாள். இப்போ அவங்க அம்மா ஸ்தானத்தில். யாருக்கு? ரூபனுக்கு. அதே மாதிரி பில்காள், ரூபன் மகன் ஸ்தானத்தில். அப்போது ஒரு மகன் ஒரு தாயை, அவங்களோட ஓன் மதர் கிடையாது, ஸ்டெப் மதர்னு வச்சுக்கோங்க. அப்போது அவங்கள
கற்பழிக்கிற அந்த ஒரு அம்மா மகனுக்குள்ள அந்த தொடர்பை வந்து நம்ம வந்து தப்பாக எடுக்க மாட்டோம்ல. ஆனால் இந்த இடத்துல அப்படி தவறுதலாக நடக்கின்றது. அதனால தான் பில்கால் இடத்துல பரிசுத்தம் இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அது மாதிரி இன்னொன்று 2வது பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். அதுக்கப்புறமா 3வது அவங்க வந்து மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்தார்கள். அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வேதத்தில் ஆராய்ச்சி வல்லுநர்கள் இப்போ வந்து பில்கால் வந்து ரூபன் வந்து அவங்கள ஒரு தாயாக பார்க்காம ஒரு மாம்ச இச்சைக்கு அடிபணிந்து அவங்களோடு உறவு வைத்து கொள்கிறான். அப்போ பில்கால் தடுத்திருக்கலாமே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த காலத்தில் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பார்த்துருக்குறேன். பெண்கள் தவறு செய்தால் மட்டும் அதை தவறுன்னு சொல்கிறாங்க. அதே ஆண்கள் செய்தால் வந்து அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க. அதை வந்து ஒரு பெரிய தவறாகவே சொல்கிறது இல்லை. ஏன்னா இப்போது பெண்கள் ஆண்கள் இருவருமே தவறுன்னா தவறு தான். அது ஒருத்தரை மட்டும் நம்ம மன்னிச்சு ஏற்றுக்கிறோம், இன்னொருத்தரை வந்து கண்டம் பண்ணுறோம், குறை சொல்கிறோம், குற்றப்படுத்துகிறோம். ஸோ தவறு 2 பேருமே இழைக்கப்படும்பொழுது 2 பேருமே தண்டிக்கப்படுபவர்கள். யாருடைய பார்வையில்? கர்த்தருடைய பார்வையில். அதனால தான் ரூபன் வந்து அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தான். அவன் முதல் குமாரனாக இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா யோசேப்புடைய குமாரருக்கு தான் அந்த புத்திர சுதந்திரத்தை கொடுத்தார். அதுக்குரிய வசனம் வந்து 1 நாளாகமும் 5:1. ஸோ இது பில்கால். அதுக்கப்புறமா ரூபன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவன் வந்து உலக மேன்மையையும் குடும்ப சுதந்திரத்தையும் இழந்தான். அதுக்கப்புறமா அவன் முதன் பையனாக இருந்தாலும் அவனுடைய சீர்கெட்ட வாழ்வால், அதாவது தனக்கு அம்மாவிற்கு நிகரான இன்னொரு பெண்ணிடம், தட் இஸ் பில்காலோட உறவு வைத்து கொண்டதுனால தன் தகப்பனை அவன் அவமதித்தான். ஏன்னா அவங்க வந்து தகப்பனோட மனைவி. அப்போ இவனுக்கு தாய் மாதிரி தானே. அப்போ வந்து அவங்க அந்த தகப்பனுக்கு அவன் வந்து ஒரு அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளான். அதுக்கப்புறமா வந்து அவனுக்கு வந்து அந்த சொத்துரிமை வந்து யோசேப்புக்கு கைமாறி போனது. அதுக்கப்புறமா வந்து யோசேப்புக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒன்று பார்த்திங்கன்னா எப்ராஹிம், மனாசே. இதில் வந்து மூத்த மகனுக்குரிய சிறப்பு பிறப்புரிமை, குடும்ப தலைமை பதவி, இது எல்லாமே யாருக்கு போகுதுன்னா யூதாவுக்கு கைமாறியது. ரூபனின் செயல் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த முதல் மகன்தான் உரிமையானவனாக இருந்தாலும் அவனுடைய ஒழுங்கற்ற செயலால் அவனுடைய மேன்மைகள், புத்திர சுதந்திரம் எல்லாமே வந்து மற்றவர்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்றாரு. அவன் வந்து பரலோக சுதந்திரத்தையும் இழந்து போகிறான். அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய செயல்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து தாவீது வந்து உரியாவின் மனைவியை வந்து பச்சைபாலோட உறவு வைத்து கொள்ளும்போது அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை பச்சைபால் தடுத்திருக்கலாமே அப்படின்னு. அவள் வந்து அந்த இடத்துல என்னோட கருத்து தடுக்க முடியாத சூழலில் இருந்திருக்கலாம். இல்லை தாவீது ராஜா, அப்போ ராஜா கூப்பிட்டு அனுப்பின உடனே இவ போயிருக்கா. அதுதான் அங்கே சரித்திரம் சொல்லுகிறது. அதனால் இப்போ ராஜா கர்த்தர் பார்வையில் பாருங்கள், எப்பவுமே அவரோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். தப்புன்னா 2 பக்கம் தப்புன்னு அப்படி தான் பேசுவார். நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சாரியை வந்து அந்த ஊர் ஜனங்க வந்து கூட்டிகிட்டு வருவாங்க சமாரியாவில் பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து அவங்க அந்த ஊர் ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இயேசுக்கிட்ட இவ வந்து பாவத்தை செஞ்சிட்டா இவ மேலே கல்லெறியுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இவளை கொலை செய்ய வேண்டும். அப்போல்லாம் விபச்சாரத்துக்கு என்ன தண்டனைன்னா கல்லெறிந்தே அவங்கள கொன்னுடுவாங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்லுவாருன்னா அப்படி கீழே குனிஞ்சு எழுதிட்டு இருந்தவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் யார் பாவம் செய்யலையோ முதல்ல அவன் மேலே கல்லெறிங்கன்னுவாங்க. சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு கீழே இப்படி குனிஞ்சு எழுதிட்டே இருப்பார். அப்புறம் நிமிர்ந்து பார்த்தாக்கா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த பெண்ணிடத்தில் கேட்பா, ஸ்திரீயே இங்கே இருந்தவங்கெல்லாம் எங்கன்னா அவங்க எல்லோரும் போயிட்டாங்கன்னு. அப்போது கர்த்தர் சொல்லுவார், அவளை பார்த்து இனி நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி அவளுடைய பாவத்தை மன்னித்து அனுப்பி விடுகிறார். நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா அவர் பாருங்கள், இப்போ அந்த பெண் தவறு செய்தாள்னு அவளுக்கு தண்டனை கொடுக்கல, தீர்ப்பு தரல. அவர் வந்து 2 பக்கமும் விசாரிக்கிறாரு. அந்த பெண்ணையும் விசாரிக்கிறாரு, அவளை கூட்டிகிட்டு வந்த அந்த
அந்த ஊர் ஜனங்களையும் விசாரிக்கிறாரு. அப்போது அந்த ஊர் ஜனங்கள் அவர்கள் செய்த பாவத்தினால் குத்தப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம கூட வந்து வாழ்க்கையில் குடும்பமாக இருக்கட்டும், இல்லை வெளியில் யார் கூடயாவது பழகிறோம் பேசுகிறோம் அப்படின்னாக்கா நம்ம உடனே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடவே கூடாது. நம்ம ரெண்டு பக்கமும் தீர விசாரித்து அதில் உண்மை இருக்கான்னு கண்டுபிடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒருத்தரை வந்து குறை சொல்லவோ இல்லை தண்டிக்கவோ செய்யணும். ஆனால் அந்த உரிமை நம்மளுக்கு கிடையாது. ஒருத்தரை கண்டம் பண்ணவோ இல்லை குறை கூறவோ இல்லை குற்றம் காண்பதற்கோ கர்த்தர் நம்மளுக்கு எந்த உரிமையுமே தரலை. அதே மாதிரி தண்டிப்பதற்கும் நம்மளுக்கு எந்த உரிமையும் தரலை. அது எல்லாம் கர்த்தருக்குரியது. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காது பழி வாங்குறதலோ இல்லை அவங்கள தண்டிக்கிறதோ அது எனக்குரிய செயல் அப்படின்றாரு. ஸோ கர்த்தர்கிட்ட நம்ம விட்டுடணும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து பைபிளில் படிக்கிறப்போ வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர அவர் மட்டும்தான் வந்து ரெண்டு பக்கமும் விசாரிப்பார். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தப்பு யார் செஞ்சுருக்காங்க, ஆணாக இருந்தாலும் சரி தண்டனை உண்டு, பெண்ணாக இருந்தாலும் தண்டனை விடுவார். ஆனால் அவங்க மனம் திரும்பி அந்த பாவத்துக்காக கர்த்தரிடத்தில் போய் கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக அவங்கள மன்னிக்கிறாரு. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் செஞ்சுருக்கலாம், மனதளவில் செஞ்சுருக்கலாம், வெளியரங்கமாக செஞ்சுருக்கலாம், இல்லை யாரும் பார்க்கலையேன்னு செஞ்சுருக்கலாம். அப்போ நம்ம கர்த்தரிடத்தில் திரும்பி அந்த பாவத்திற்காக நம்ம மனம் திரும்பி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளை மன்னிப்பார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஐயோ நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேனே, நான் அப்படி நடந்துட்டேனே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை வந்து ஒரு குற்றவாளியாக உங்களை நீங்களே நினச்சிக்காதீங்க. அதுக்காக மனம் வருந்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் என்னன்னாக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக தன்னுடைய உயிரையே தந்தார். அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ ரட்சிப்பு யார் இடத்துல இருக்குது? கர்த்தரிடத்தில் இருக்குது. அதனால் இன்றைக்கி உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து அப்படி ஏதாவது குறையோ இல்லை பாவமோ இல்லை ஏதாவது குற்றமோ இருந்தால் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி இவளும் பார்த்திங்கன்னா யார், பில்கால் சில்பாலும் அப்படி தான். அவங்களுக்கும் வந்து ரெண்டு பேருமே வேலைக்காரியாக கொடுக்கப்பட்டவர்கள். அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த யாக்கோபுடைய சந்ததி வளரணுன்றதுக்காக ராகேலும் லேயாலும் தங்களுடைய மனைவிகளை அவங்களா தான் மனமும் வந்து கொடுத்தாங்களே ஒழிய அவங்கள யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை. லேயாலும் சரி ராகேலையும் சரி யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. அவங்களா தனக்கு குழந்தை பாக்கியம் நின்றுட்ட உடனே லேயாள் வந்து தன்னுடைய வேலைக்காரியை கொடுத்தா. அதே மாதிரி ராகேல் வந்து தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னே கொடுப்பா. அதுக்கப்புறம் தான் ராகேலுக்கு குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி வேதாகமத்தில் பார்த்திங்கன்னா நம் பல பகுதிகளை நிறைய நேரத்தில் வந்து நம்ம வேதாகமத்தில் பார்க்குறதில்ல. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இப்போது அப்ராடுக்கெல்லாம் கேர்ள்ஸ் வந்து வேலை செய்கிறதுக்காக போவாங்க. அப்போ அந்த பணிப்பெண்கள் இடத்துல தவறாக நடந்து கொள்பவர்களும் உண்டு. நீங்கள் நிறைய பேர் வந்து இவங்க என்ன அப்ராடில் தானே இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது தவறு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அந்த உண்மை வந்து மறைக்கப்படுகிறது. அதெல்லாம் மறைச்சி தான் சம்பாதித்த அந்த பணத்தை வந்து குடும்பத்துக்காக அவங்க அனுப்புகிறாங்க. அதில் எத்தனை பேர் வந்து அது வேலைக்காரின்னு மட்டும் இல்லை, வீட்டு வேலை செய்கின்ற பணிப்பெண்கள் மாத்திரம் கிடையாது. ஒரு நல்ல ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், எனி ஃபீல்டு எந்த நிறுவனமாக கூட இருக்கட்டும், பெண்கள் வந்து தரக்குறைவாக நடத்தப்பட்டாலோ இல்லை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாலோ அதை வந்து யாருமே போல்டாக வெளியில் சொல்கிறதில்ல. ஒன்று வந்து எங்கே அவங்களால அந்த குடும்பம் பாதிக்கப்படுமோன்னு ஒரு பயம், இன்னொன்று வந்து தன்னுடைய பிரச்சனை தன்னோடே முடிந்து போகட்டும், அதனால் நம்ம இன்னொருத்தரை போய் நம்ம குற்றம் சொல்ல வேணாம் அப்படின்னு கூட இருந்துடுறாங்க. ஆனால் வந்து சில நேரத்தில் நம்ம வந்து நம்ம சைடு இருக்கிற இந்த நியாயத்தை உண்மையை எடுத்து சொல்ல வேண்டிய சில சூழல்கள் அமையும். அப்போ வந்து நம்ம தைரியமாக இருக்கணும். அந்த காரியத்தை ஞானத்தோடு நம்ம செய்யணும். நம்ம வந்து எந்த ஒரு காரியத்துக்கும் உணர்ச்சி வசப்பட்டோ இல்லை என்ன சொல்கிறது அவசரப்பட்டோ
எதையும் நம்ம எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்கிறோம்ல, நாகரிக வாழ்க்கை. அப்போ வந்து நம்ம படிக்கிற இடத்துல இருபாலரும் சேர்ந்து படிக்கிறாங்க. ஆண் பெண் 2 பேருமே வேலை செய்கின்ற இடத்துலையும் அப்படி தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய நம்ம வெளியே செல்கிறோன்னு வச்சுக்கோயேன், நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்க்குறோன்னா அங்கே எல்லாருமே இருப்பாங்க, ஆணும் இருப்பாங்க பெண்ணும் இருப்பார்கள். அப்போ வந்து நம்ம எல்லாருக்கூடையும் பழகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் என்னன்னாக்கா அந்த மாதிரி நம்ம பழகும் பொழுது ஒன்று வந்து என்னன்னாக்கா நம்ம வந்து ஒரு வரையறையோட நம்மளோட இதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்னொன்று வந்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள தப்பாக வந்து எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சில இடங்களில் நான் கேள்விப்படுவேன், ஒரு கணவனாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும், இதை பற்றி நான் கொஞ்சம் ஒரு சர்வே பண்ணேன். அப்போ வந்து ஒரு 6 பேர்கிட்டையாவது நான் கேட்டிருப்பேன் இந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி. அப்போ 6 பேரில் வந்து 2 பேர் வந்து பெண்கள், மற்ற 4 பேர் ஆண்கள். அப்போ அந்த 2 பெண்களை கேட்டப்போ என்ன சொன்னாங்க, இல்லை மேம் நாங்கள் வந்து அந்த மாதிரியெல்லாம் சந்தேகப்பட மாட்டோம், ஆனால் அவங்க வந்து சந்தேகப்படுவாங்க, அதனால் நாங்கள் பிரிந்திருந்த காலங்கள் கூட உண்டு, ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சண்டை வரும் அப்படின்னாங்க. அதே மாதிரி இந்த 4 ஆண்களில் கேட்டப்போ 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை 2 பேருமே நாங்கள் வந்து கேட்போம், பார்ப்போம், மொபைலெல்லாம் செக் பண்ணுவோம், ஆனால் இது வரைக்கும் அதை பேஸ் பண்ணி எங்களுக்குள்ளெல்லாம் சண்டைலாம் வந்ததே கிடையாது, ஏன்னா நாங்கள் நல்லா ஒருத்தரை புரிஞ்சுருக்குறோம் அப்படின்னாங்க. மற்ற 2 பேர்கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நான் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டேன், ஆனால் என்னுடைய மனைவி வந்து என்ன நிறைய சந்தேகப்படுவாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க, அதனாலே எனக்கு வந்து மனது நிம்மதி கிடையாது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி என்னன்னாக்கா, நம்ம வந்து யாரையும் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது, அலக்கழிக்கக்கூடாது, பொறுமையாக இருங்க. ஏன்னா எந்த ஒரு பொருளும் வந்து நம்மளை விட்டு கைவிட்டு போக போகிறதில்ல, அது நபராக இருக்கட்டும் வேறு எதுவாக இருக்கட்டும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா பொறுமையை இழந்து ஒரு காரியத்தை செய்ய நம்ம முற்படுகிறோம். ஸோ நம்ம வந்து கர்த்தரிடத்தில் நம்மளுடைய குறைகளையோ நம்மளுடைய பிரச்சனைகளையோ சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சிலர்களெல்லாம் சொல்லுவாங்க, நான் யார்கிட்டையும் ஃப்ரீயாக பேச மாட்டேன், குடும்ப விஷயத்தை யார்கிட்டையும் நான் வந்து கலந்து பேச மாட்டேன் அப்படின்வாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாக்கா மனசுக்குள்ளேயே அதை வச்சு ஒரு நாளைக்கு அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நான் அதுக்காக வந்து நீங்கள் எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்கன்னு சொல்லலை, பட் யூ ஷுட் ஹாவ் ஒரு உண்மையான நம்பகத்தன்மையுடைய யாராவது ஒருத்தர், அது வீட்லையா இருக்கட்டும் இல்லை வெளியிலையா இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யாரனா இருக்கட்டும், உங்களோட கான்ஃபிடென்ஷியல் விஷயத்தை பேசலாம். அதை வந்து அவங்க இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணாத ஒரு நபராக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனபாரம் குறையும். சரி எனக்கு யார்கிட்டையும் பேச பிடிக்கல அப்படின்னா போய் கர்த்தரிடத்துல பேசுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரலாம், நல்ல ஒரு ஆலோசனை தரலாம். அதெல்லாம் எங்கே இருக்குன்னா வேதத்தில் இருக்குது. நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி வாழணும், எந்த முறையில் நம்ம செயல்படணும் அப்படின்னு. ஏன்னா நான் இப்போ ப்ரீச் பண்ணுறப்போ நான் ஏதாவது சும்மாவே கேட்பாங்க, அது வீட்டாளுங்களாக இருக்கட்டும், அதை நல்ல விதமாக கேட்டவங்களும் உண்டு, அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவங்களும் உண்டு. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இப்போ எங்கள் வீட்டிலன்னு பார்த்திக்கிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ப்ரீச் பண்ணுற அந்த ஒரு ஸ்லாக்கியம் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கல, ஸோ நீ வந்து நல்லா போல்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து நீ சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. ஆனால் அதே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒருத்தர் சொன்னாங்க, நீ ப்ரீச் பண்ணுற ஆனால் அது வெறும் ப்ரீச் பண்ணுறதோடையா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அந்த நேரத்தில் மிகவும் வருத்தமாக இருக்கும். அப்போ நான் நானே வந்து ஆராய்ந்து பார்ப்பேன், நம்ம அப்படி என்ன தவறு செய்கிறோம் அப்படின்லாம் நான் யோசித்து பார்ப்பேன். சம்டைம்ஸ் வந்து அவங்களே கேட்பேன், நான் என்ன செய்கிறேன், யாருக்கு நான் கெடுதி பண்ணேன், இல்லை என்ன என்னோட இதில் தவறு இருந்தது அப்படின்லாம் கேட்டு ஆராய்ந்து முடிந்த வரைக்கும் அதை திருத்தி கொள்ள பார்ப்பேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அது யாருன்னா இருக்கட்டும், மிஷினரியாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரி செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை
பாஸ்டராக இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்து வாய்க்கு வந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருக்காக ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அவர்கள் ஏதாவது தவறு செஞ்சாக்கா கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். ஏன்னா அவனவனுடைய செய்கைகளுக்கு தக்கதாக பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நம்ம வந்து அவங்கள கண்டம் பண்ண வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம், அவங்கள பற்றி ஊரெல்லாம் அசிங்கமாக பேசி திரிய வேண்டாம். அது ஒரு மிகவும் தவறான காரியம். அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா உபாகமம் 5:21 யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கட்டளைகளில் 10 கட்டளையில் 1 நம்ம வந்து எந்த பொருள் மேலேயும் நம்ம ஆசைப்படக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும், பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், நபராக இருக்கட்டும், மற்றவர்களுக்குரியது மேலே நம்ம ஆசைப்படக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து 1 கொரிந்தியர் 6:18 கூறியிருக்கிறபடி வேசித்தனத்திற்கு நம்ம விலகி ஓட வேண்டும். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையும் பொழுது நாமளே தற்காத்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா வந்து 1 கொரிந்தியர் 6:15 இந்த சரீரம் வந்து கர்த்தருடைய ஆலயமாக கருதப்படுகிறது. அதை வந்து நம்ம தீட்டுப்படுத்தவே கூடாது. அதுக்கப்புறமா வந்து 1 கொரிந்தியர் 7:2 கூறியிருக்கிற மாதிரி எல்லாரும் வந்து இப்போது ஒரு கணவன்னா மனைவியிடத்திலோ, மனைவினா கணவனிடத்தில் தான் உரிமையாக இருக்க முடியும். வேறு யார்கிட்டையோ அதை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. அது மிகவும் தவறான செயல். அப்படி இருந்ததுன்னா நம்ம இப்போவே என்ன பண்ணணும்னாக்கா கர்த்தரிடத்தில் நம்மளை ஒப்புவித்து நாமளே ஆராய்ந்து பார்த்து நம்மக்கிட்ட ஏதாவது குறைகள் இருக்கிறதா, இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளாமல் நம்ம நடக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம அதுக்கு யார் நம்மளுக்கு உதவி செய்வார்னா பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கும்பொழுது எந்த ஒரு தவறு செய்தாலும் அவர் வந்து நம்மளுக்கு உணர்த்திட்டே இருப்பார், நீ செஞ்சது தவறு, அதுலேருந்து மனம் திரும்பு அப்படின்னு. அப்போது இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து 2 பணி பெண்கள், ஒன்று வந்து சில்பாள், இன்னொன்று பில்காள். இதில் சில்பாள் பில்காள் 2 பேரும் லேயாளுக்கும் ராகேலுக்கும் பணிப்பெண்ணாக அமர்த்தப்பட்டவர்கள். இதில் பில்காள் வந்து யாக்கோபிடம் மாத்திரம் இல்லை, அவனுடைய மகனிடத்திலும் தவறாக நடந்து கொண்டது தான் கூறப்பட்டிருக்கு. ஸோ மெயினாக வந்து நம்மளுடைய இச்சைகளை நாம் அடக்கி கொள்ள, அதை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண, செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம நடந்துக்க நம்ம முயற்சி பண்ணணும். சில இடங்களில் சில நேரத்தில் நம்மளை அறியாமல் சில தவறுகள் நம்ம செஞ்சுருக்கலாம், இல்லை நடந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போது அதை வந்து கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு வழி யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதுக்கு ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம தவறே இழைத்திருக்க மாட்டோம், ஆனால் நம்மளை வந்து தவறாக பேசுவாங்க, தவறாக நினைப்பார்கள், தவறாக நடத்துவார்கள், நம்மளை பற்றி அசிங்கமாக எல்லாரிடத்துல சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்க, கர்த்தரிடத்தில் மாத்திரம் போய் சொல்லுங்கள். அப்படி சம்மந்தப்பட்டவங்க உங்களிடத்தில் வந்து ஏதாவது கேட்டாலோ நம்ம வந்து அதுக்கேற்ற ஒரு விளக்கத்தை கண்டிப்பாக தரணும். அதுலேருந்து நம்ம ஒதுங்கி கொள்ளவும் முடியாது. அதனால் யாரையும் வந்து நம்ம கேவலமாக பேசவும் கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அதே மாதிரி தான் நம்ம படிக்கின்ற பசங்கள், ஏன்னா இப்போ டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, எல்லார் கையிலையும் வந்து மொபைல் இருக்கும். நம்ம வந்து சாதாரண ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தான் அனுப்புவோம், அதில் தான் ஒன்றா டெவலப் ஆகி அதை வந்து நம்மளை வேறு வழிக்கு எடுத்து செல்கின்றது. அதிலிருந்து நாமளே தற்காத்து கொள்ள வேண்டும். இன்னொன்று பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போகிற பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை வேலை செய்கிறவர்களாக இருக்கட்டும், இல்லை திருமணமானவர்களாக இருக்கட்டும், இல்லை வயதானவர்களாக கூட இருக்கட்டும், நம்ம வந்து நம்மளுடைய கர்த்தரிடத்தில் நம்மளுக்காக அவர் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை அறிந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து இப்போது நிறையா கணவன் மனைவிக்கு இடையே வந்து அந்த பிரிதல் ஏற்படுகின்றது. அது சிறிய வயதாக இருந்தாலும் சரி, திருமணமாகி பல வருடங்கள் கழிந்திருந்தாலும் சரி, அந்த 60 வயதாக இருந்தாலும் சரி. ஏன்னா நான் நிறைய இப்போ நியூஸில் பார்க்குறேன், கணவன் மனைவிகளுக்கிடையே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஒரு எப்போவும் வந்து தே ஆர் ரெடி டு கெட் செப்பரேட் அப்படின்னா பிரிந்து செல்வதற்கு தயாராக இருக்கிறாங்க.
நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும் முன்பதாக நம்ம வந்து என்ன தவறு, அதுக்காக ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, இல்லை நம்ம என்ன செய்ய முடியும், அந்த மாதிரி ஒரு தடவையாவது நம்ம பரிசோதித்து பார்த்து கலந்தாலோசித்து செய்யணும். ஏன்னா கர்த்தர் வந்து நம்மளை வந்து இந்த எந்த குடும்பமும் பிரிந்து போவது அவருடைய சித்தமே கிடையாது. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து நம்ம செய்யணும். அதே மாதிரி யார் கூடயும் பழகிறப்பவும் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். நம்மளை தான் பாதுகாத்து கொள்ள முடியும். யாரும் வந்து நீ இப்படி இரு, இப்படி போ, அப்படி பண்ணு அப்படின்லாம் பெற்றோர்களை தவிர வேறு யாரும் நம்ம மேலே அவ்வளோ அக்கறையாக செயல்பட மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து கர்த்தருடைய பார்வையில் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய வழியில் நடக்கிறோமா நம்மளை நாமளே பார்த்து ஆராய்ந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி யாரையும் வந்து நம்ம கேவலமாக பேசக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது. அப்படி செய்வதற்கு முன்பாக நம்ம வந்து அந்த மற்றவங்களை குறை சொல்லுகின்ற இடத்துல நம்ம இருக்கிறோமா, நம்ம வந்து யாரும் நம்ம மேலே பழி போடாத மாதிரி பரிசுத்தமாக வாழ்கின்றோமா, இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஒப்புவிச்சிருங்க. ஏன்னா நான் அப்படி தான், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா உடனே ஜெபம் பண்ணுவேன். இல்லைன்னா எல்டர்லி பீப்புள் இருப்பாங்கல்ல, நம்மளை விட வயதில் மூத்தவர்கள், அதுவும் நான் வந்து யார்கிட்ட கேட்பேன்னாக்கா நல்ல நம்பக்கூடிய பர்சனாக இருக்கணும். அந்த மாதிரி அவங்கக்கிட்ட தான், என்னை விட வயதில் மூத்தவர்கள், வேதத்தை நன்றாக படித்தவர்கள், அவங்கக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி இல்லைன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் உடன் பிறந்தவர்கள், அவங்களோட நான் உட்காந்து ஷேர் பண்ணுவேன், பேசுவேன். எது நல்லது எது கெட்டது எல்லாவற்றையும் நான் புரிந்து கொள்ளுவேன். அதே மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி உங்களால் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து ஆலோசனை தேவைப்படுதோ, இல்லை என்னெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கோ, நீங்கள் வந்து சபையில் வந்து பெரியோர்கள் இருப்பாங்க, மூத்தவர்கள் இருப்பாங்க. அதில் யார் நம்பகத்தன்மையுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களிடத்தில் போய் பேசுங்க, ஆலோசனை கேளுங்க. அதுக்கப்புறமா அதில் ஏதாவது தவறு இருந்தாக்கா மாற்றிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம எல்லாரும் வந்து இப்போ ஒன்றா சேர்ந்து, ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம எப்படி வாழறோன்றது நம்மளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அதனால் நம்ம வந்து சோர்ந்து போகாதீங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க. இந்த சில்பால் பில்கால் மாதிரி நம்ம வந்து வழி பில்காலை போல் வழி தவறி போயிடக்கூடாது. ஏன்னா போயிட்டோன்னு வச்சுங்களேன், இழப்பு நம்மளுக்கு தான், வேறு யாருக்குமே கிடையாது. அதனால் நம்ம கர்த்தரிடத்தில் ப்ரேயர் பண்ணலாம். இப்போ எல்லாரும் ஒரு மனதாக கர்த்தரிடத்தில் நம்மளுடைய தேவைகளை கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்கள் அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, ஏசப்பா அந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பில்காலையும் சில்பாலை பற்றி நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம் ஆண்டவரே. ஏசப்பா வாழ்க்கையில் ஒரு நல்ல முறையில் வாழ்வதற்கு நீர் எங்களுக்காக நிறைய கட்டளைகளையும் பிரமாணத்தையும் வகுத்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதன்படி நடக்க எங்களுக்கு உம்முடைய சித்தத்தின்படி நடக்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை தாரும் ஆண்டவரே. நீர் ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே, நீர் கருணையுள்ளவர் ஆண்டவரே, எங்களை நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. ஏதாவது தவறு எங்களிடத்தில் காணப்பட்டால் அதை நாங்கள் திருத்தி கொண்டு உம்முடைய சித்தத்தின் படி நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும், அவர்கள் தேவைகளை சந்தித்தரலும் கர்த்தாவே. ஏசப்பா இந்த இனிமே வரும் காலங்களில் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, அப்புறம் போர்டு எக்ஸாம்ஸு, காலேஜில் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. அந்த பரீட்சைகளை தயார் பண்ணி கொண்டிருக்கிற மாணவர்களை நீர் ஆசீர்வதித்தரலும், அந்த பெற்றோர்களையும் ஆசீர்வதித்தரலும் கர்த்தாவே. எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்து அவர்களுக்கு ஏதாவது நோய்கள் இருப்பின் அவற்றிலிருந்து விலக்கு தாரும் கர்த்தாவே. மனதிலே சமாதானத்தை தாரும் கர்த்தாவே. குடும்பத்தில் நல்ல சந்தோஷத்தை தாரும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.